இரண்டும் நமக்கு அமைதி தருகின்றன. இன்று நம் பள்ளிக்கு முதன்மை கல்வி அலுவலகத்தின் மூலமாக வருகை தந்திருக்கும் திரு பசுமை மூர்த்தி ஐயா அவர்களையும் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் என்ற முறையிலும் தாளாளர் ஆசிரியர் பெருமக்கள் அலுவலக சகோதரர்கள் சார்பிலும் மாணவிகளாக உங்கள் சார்பிலும் வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவுடன் இணைந்தும் நடிகர் விவேக் அவர்களுடன் இணைந்தும் இந்த மகத்தான பணியினை செய்து கொண்டு வருகிறார். அண்ணாவின் பணி சிறக்க வாழ்த்துகிறோம். எண்ணற்ற பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களுக்கு மரம் நடுவதையும் செடி நடுவதையும் அதனால் ஏற்படும் பயன்களையும் பல அறிவுரைகளை வழங்கி வருகிறார்கள். மீண்டும் ஐயா அவர்களை பள்ளியின் சார்பிலே வரவேற்கிறோம்.
நம் சுவாசிக்கும் காற்றை சுத்திகரித்து கார்பன் டை ஆக்சைடை குறைத்து நமக்கு பிராண வாயுவை வழங்குகின்றன. அவை மண்ணரிப்பை தடுத்து நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி பல உயிரினங்களுக்கு வாழ்விடமாக அமைகின்றன. நமது அடிப்படை தேவைகளான உணவு, உறைவிடம் மற்றும் எரிபொருள் போன்றவற்றையும் இவை வழங்குகின்றன. அப்படிப்பட்ட மரங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். மரங்கள் மற்றும் செடிகளை வளர்க்க வேண்டும். மாடித் தோட்டங்கள் மற்றும் உட்புற தாவரங்கள் மூலமும் இதை செய்யலாம். மரம் வெட்டுவதை தவிர்த்து இயற்கையை வளர்க்க வேண்டும். கவனமின்றி வளரும் மரங்கள் காடுகள் போல தோற்றமளிப்பதால் சரியான பராமரிப்பு அவசியம். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற கோஷத்துடன் இயற்கையை பாதுகாப்பது நம் கடமை. மரங்களும் செடிகளும் நம்மை சுற்றியுள்ள இயற்கை சூழலில் இன்றியமையாதவை. அவற்றை பாதுகாப்பது நம் வாழ்வை பாதுகாப்பதற்கு சமமாகும். எனவே ஒவ்வொருவரும் மரங்களையும் செடிகளையும் வளர்த்து இயற்கையையும் நம் எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாப்போம். ஆகவே மரம் செழித்து மழை பொழித்து பூமி மகிழ்ந்திட கைகோர்ப்போம் வாருங்கள் என்று கூறி இத்துடன் என் உரையாடலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மரம் நம் வாழ்வில் முக்கியமானது. மரங்கள் நமது சிறந்த நண்பன். மரம் மழையை தருகின்றன. மரம் காற்றை தூய்மையாக்கிறது. மரம் கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. கோடை காலத்தில் மரங்கள் நிழல் தருகின்றன. மரங்கள் பழங்கள், ரப்பர், பசைப்பூ போன்றவற்றை கொடுக்கும். மரங்கள் பறவைகள் மற்றும் விலங்குகள் இருப்பிடம். மரங்கள் ஆக்சிஜனை கொடுத்து நமக்கு உயிர் கொடுக்கின்றன. மரங்கள் இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது. ஆகவே மரங்களை வளர்த்து கொள்வோம். நான் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். மரம் செடிகள் பற்றிய திருக்குறளை கூற வந்துள்ளேன். திணை நன்றி செய்யும் பணித்துணையார் கொள்வர் பயன் தெரிவார். ஒருவர் செய்யும் திணையளவு நன்மையை கூட அதனால் பயன்பெறும் நன்றியுள்ளவர் பல்வேறு வகையில் பயன்படும் திணையின் அளவாக கருதுவார். மோப்ப குழையும் அனிச்ச முகத்திலிருந்து நோக்க குழையும் விருந்து. பொருள்: முகந்த மாத்திரத்தில் வாடுவது அனிச்சமலர், பார்த்த மாத்திரத்திலேயே திரிவது விருந்தினர் முகம். இனிய உளவாக இல்லாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. பொருள்: இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய்களை பறித்து தின்பதற்கு சமமாகும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. பொருள்: நீர்ப்பூவின் தண்டு நீர் உயர உயர அதன் அளவும் உயரும். அதுபோல ஒருவரின் ஊக்கத்தின் உயர்வு உயர உயர வாழ்க்கை உயரும். நன்றி. மரக்கன்றுகளை மாணவியருக்கு வழங்குகின்ற பசுமை திருமூர்த்தி மற்றும் அவரோடு வந்திருக்கிறவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு என்னுடைய மாணவியரை உற்சாகமூட்டிய தலைமை ஆசிரியருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் நாங்கள் எங்கள் பள்ளியின் சார்பாக மரங்களை நடுதல் மற்றும் தாவரங்களை செடிகளை நடுதல் போன்ற செயல்பாடுகளை செய்து கொண்டு வருகிறோம். நான் சென்னை மாவட்ட கல்வித்துறை முதன்மை அதிகாரி அவர்கள் மூலமாகவும் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் மூலமாகவும் இன்று நமது பள்ளியை தேர்வு செய்து 25 மரக்கன்றுகள் நட என்னிடம் உத்தரவு பிறப்பித்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று நமது பள்ளியில் மரக்கன்று விழா மிக விமர்சையோடு நடைபெற்று கொண்டு வருகிறது. இன்று நமது பள்ளியில் பேசிய மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படின்னா இப்போ உலகத்தில் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து கொண்டே போகிறது. காலநிலை மாற்றம், எந்த நேரத்தில் மழை பெய்கிறது, எந்த நேரத்தில் வெயில் காய்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. என்னவென்றால் அதான் காலநிலை மாறிவிட்டது. காரணம் என்ன என்றால் மரங்கள் இல்லை. மரங்கள் நம்ம வெட்டி வீழ்த்து கொண்டே போகிறோம். வருங்கால தலைமுறைகள் நீங்க உங்கள் மத்தியில் இன்று 25 மரம் இப்போ நடுறதுன்னா இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான். இந்த விழிப்புணர்வை நீங்க வீட்டுல போயிட்டு உங்க பேரண்ட்ஸ்ட சொல்லி நீங்க மரம் நடுறதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு. பிறப்பை ஒரு சிறப்பாக்க வேண்டும், ஒரு சரித்திரமாக்க வேண்டும். நம்ம படிப்புல நம்ம கவனம் செலுத்தி நம்ம வாழ்க்கையில நம்ம பெரிய ஆளுன்னு நம்ம கனவு கோட்டை கட்டுறோம். எப்படின்னா ஒரு IAS ஆகணும், ஒரு IPS ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு விஞ்ஞானி சயின்ஸ்ட் ஆகணும், எல்லாம் நம்ம கனவு இருக்கு, லட்சியம் இருக்கு. அந்த
லட்சியம் வந்து மறுநடத்திலையும் ஒரு லட்சியமாக நீங்க கொள்ள வேண்டும். மண்ணையும் மரத்தையும் நம்ம குளிர செய்ய வேண்டும். இது வந்து நீங்க ஒவ்வொருவரும் உங்க பெற்றோர்கிட்ட சொல்லி நீங்க மரம் நட ரொம்ப பிரயாசம் பண்ண வேண்டும். எனக்கு வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், என் பேச்சை கேட்கும் மாணவிகளுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆகியவை இயற்கை வரங்கள். மரங்கள் வெட்டுவதை தவிர்ப்போம். மரங்களை வளர்ப்போம். மழையை பெறுவோம். மரங்களை வளர்ப்போம். மண்ணரிப்பை தடுப்போம். மரங்களை வளர்ப்போம். நிலத்தடி நீரை பெறுவோம். சுற்றுச்சூழல் மேம்படவும் சமுதாயத்தில் பசுமை புரட்சி உருவாக்கிடவும் மரக்கன்றுகளை வளர்த்திடுவோம் என்று உறுதியளிக்கிறோம். நம் மத்தியிலே வந்து மாணவிகளுக்கு மரம் வளர்ப்பதின் முக்கியத்துவத்தை குறித்து ஊக்கப்படுத்தி பேசிய திரு பசுமை மூர்த்தி சார் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுக்கும் திரு வெங்கட் அவர்களுக்கும் அனைவரும் மாணவிகளுக்கு இந்த மரக்கன்றுகளை கொடுத்து உற்சாகப்படுத்தியதற்காக மனமார்ந்த நன்றிகளை பள்ளியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நன்றி அறிவிப்பு சொல்லிட்டாங்க. அதாவது ஐயா எங்கிட்ட பேசும்போது ஃப்ரைடே தேர்ஸ்டே அது 2 நாள் தான் நாங்கள் பேசிட்டோம். ரொம்ப ஷார்ட் பீரியடில் என்ன ப்ரோக்ராம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி என்னுடைய ஆசிரியர்களுக்கு நான் சொன்னது அவ்வளோ இம்மிடியட்டாக கேட்டு இட்ஸ் டீம் ஒர்க் சார். இது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வரவேற்பெல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே என்னோட ஆசிரியர்களோட இதுதான். ஒத்துழைப்பு இல்லைன்னா என்னால் நிச்சயமாக பண்ணிக்க முடியாது. நம்ம வீட்டில் காலி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா தயவுசெய்து ஏதாவது ஒரு செடி நடுங்க. செடி நட்டோம்னா தான் நம்மளுக்கு நல்ல மழை கிடைக்கும், நல்ல காற்றை நம்ம சுவாசிக்க முடியும். இப்போ ஆக்சிஜன்லாம் விலை கொடுத்து வாங்க தெரியுமா இல்லையா? கொரோனா காலத்தில் தெரியும் நம்மளுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் அலைஞ்சிட்டு இருந்தோம். மரம் தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனையே வந்திருக்காங்க. மீண்டுமாய் பள்ளியின் சார்பிலே ஐயா அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த பள்ளியில் வந்து நான் 25 மரக்கன்றுகள் கொடுத்தேன். மாணவிகள் எல்லா பேருமே நல்ல ஒரு ஆக்டிவிட்டாக நல்லா சுறுசுறுப்பாக அதை வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து அவங்க வீட்டில் வந்து நடனம், அதுக்கு நீங்கள் தான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நிச்சயமாக சார். மாணவிகளுக்கு செடியில் இருக்கும் ஆர்வத்தை நீங்கள் வளர்ப்பதற்காக மிக்க நன்றி. இப்போ உங்கள் மூலமாக எங்கள் பள்ளி மாணவிகள் ஒரு 25 பேருக்கு முதல் கட்டமாக நீங்கள் செடிகள் வழங்கியிருக்கீங்க. அதுக்கு மிக்க நன்றி. மாணவிகளுக்கு செடி வளர்ப்பதற்கான அவசியத்தை நாங்கள் எக்கோ கிளப் மூலமாக சொல்லிகிட்ருக்கோம். அதுக்குன்னு ஒரு டீச்சரை போட்டு அவங்க அதுக்கான இன்சார்ஜ் எடுத்து அவங்க அது அந்த மாணவிகளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நிச்சயமாகவே இப்போ எங்கள் அம்மா இருக்கிற காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாமே தோட்டம் இருக்கும், எல்லார் வீட்லேயுமே தோட்டம் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செடிக்கான முக்கியத்துவம் யாருக்குமே தெரியறதில்ல. ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த யங் ஜெனரேஷனுக்கு தெரியறதில்ல. அதனால நம்ம இந்த மாணவிகள்கிட்ட இந்த செடி வளர்ப்பதின் அவசியத்தை நிச்சயமாக வலியுறுத்தி அதை ஊக்குவிப்போம் என்று பள்ளியின் சார்பிலே சொல்லி இங்கே உங்களுக்கு நான் இதை கொடுத்துருக்கல அந்த பிளான்ஸு, இது பேர்லாம் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க. இந்த நெல்லிக்கனி இது எப்படி, புளிப்பா இல்லை இனிப்பா? புளிப்பாக தான் இருக்கும். கசப்புத்தன்மை கொண்ட நெல்லிக்கனி இது. இது வந்து நம்ம தண்ணியில் இது பண்ணி மிக்ஸ் பண்ணியும் குடிக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது, பிளட் சர்க்குலேஷனுக்கும் ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னம்மா. இந்த இந்த செடி பேர் என்னம்மா? மாதுளை செடி. இந்த மாதுளுடைய மகத்துவம் வந்து சொல்லுமா. இது வந்து ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும், அதுக்கப்புறம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதுளுடைய வந்து மகத்துவம் என்னன்னா, எப்பவுமே எனி டைம் காக்கக்கூடிய ஒரு கனி இது. இது வந்து எப்படின்னா, நம்ம உடல்நலம் சரியில்லைன்னா இதுக்கு வந்து முதல்ல இந்த ஜூஸை தான் நம்ம குடிப்போம், மாதுளை ஜூஸ். இது வந்து இதை குடித்த பிறகு நம்ம ரத்தம் அதிகமாக சுரக்கும். அதுக்கு தான் இந்த மாதுளை பழம் நம்மளுக்கு யூஸ் ஆகிறது. இது வந்து எத்தனை வருஷத்துக்கு வளரும்? மேக்ஸிமம் வந்து 2 வருஷத்தில் இது வந்து வளர்ந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு வாட்டி இது காய்க்க ஆரம்பிச்சுன்னா தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அதோடைய அந்த தன்மை, அந்த செடியோடைய தன்மை அதுதான். இந்த செடி பேர் என்னம்மா? கொய்யா. இதோடைய மகத்துவம் தெரியுமா? இது எதனால நன்மை, என்னென்ன நன்மை இருக்கு சொல்ல முடியுமா? இதோடைய இலை வந்து பல்வலிக்கு நல்ல மருத்துவ குணம் உள்ளது, உடம்புக்கும் நல்லது, சுகரை குறைக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணுது. கொய்யால நிறைய கால்சியம் இருக்குது, நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு நல்லது.
சார் இந்த கொய்யா பிங்க்கும் ஒயிட்டும் வரதுனால இது தனித்தனி சீடா இல்லை சீடு போட்டு வளர்க்கணுமா எப்படி மேடம், சார்? எந்த ஓடிய அந்த பழத்துல விதை போடுறோமோ அதுதான் அது உருவாகும். அதே தாய்கிட்ட இருந்து தான் சேய் வளர்ற மாதிரி, அதே அந்த விதையில இருக்கிற என்ன, அந்த பழத்தில் இருக்கிற என்ன விதையோ அதை நம்ம முளைக்க வைக்கும் போது அது என்ன பழமா இருக்கு அந்த பழம் தான் நம்ம உருவாகும். இன்றைய நிகழ்வில் பசுமை மூர்த்தி ஐயா அவர்கள் மாணவிகளுக்கு செடி வளர்ப்பின் நன்மைகளையும் அந்த செடி மூலமாக மாணவிகளுக்கு எழுந்த எண்ணற்ற சந்தேகங்களுக்கு நிவர்த்தி செய்யும் பொருட்டு மாணவிகளுக்கு இன்றைக்கி நிறைய இன்ஃபர்மேஷன் செடியை பற்றி கிடச்சிருக்கு. அதுக்காக ஐயா அவர்களுக்கு நன்றி. மேலும் நாங்கள் பள்ளியின் சார்பில் மாணவிகளுக்கு செடி வளர்ப்பதற்காக ஊக்குவிப்பு அளிப்போம். நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க மேடம். நான் கேட்ட அனைத்து மாணவிகளும் நல்ல முறையில் கருத்துக்கள் சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.